மத்தியில் வந்து கூட்டாட்சி, மாநிலத்தில் வந்து சுயாட்சி. இதுதான் வந்து திமுகவோட தாரக மந்திரம். எப்படி அவங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வச்சாங்களோ அந்த மாதிரி தாரக மந்திரம். இதையே தான் பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து வெளியில் வந்தாலும் திரு எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்களும் அதையே தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. எங்களுக்கு கூட்டணி மந்திரி சபையில் நாங்கள் வரணும். அதை தான் பார்த்தீங்கன்னா திரு ஆதவ அர்ஜுனா கூட பார்த்தீங்கன்னா விசிகாலேருந்து குரல் எழுப்பினார். எங்களுக்கு வந்து துணை முதல்வர் கொடுக்கணும், எங்களுக்கு ஆட்சி அதில் பங்கு தரணும்னு சொல்லும்போது அப்போ வந்து திருமாவளவன் ரொம்ப தெளிவாக சொன்னார். அது வந்து திமுகவோட ஸ்டாண்டு. எங்களுக்கும் ஆசை இருக்குங்க, எங்களுக்கும் ஒரு துணை முதல்வர் கொடுக்கணும், எங்களுக்கும் வந்து இலக்கு இருக்குது, எங்களுக்கும் வந்து நோக்கம் இருக்குது, கொடுக்கலாம். ஒரு 5 பேர் வரைக்கும் நீங்கள் துணை முதல்வர் கூட கொடுக்கலாம். திமுகலேருந்து ஒருத்தர் கொடுத்தா கூட மித்த பிற கட்சிகள் காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர், கம்யூனிஸ்ட்லேருந்து ஒருத்தர், விடுதலை சிறுத்தைலேருந்து ஒருத்தர், நீங்கள் அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். ஆனால் இவங்க கொள்கை நிலைப்பாடில் வந்து திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த பைலா திமுக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து நிச்சயமாக வந்து மத்தியில் வந்து கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்றது அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் அவங்களோட கூட்டணியே வைக்கிறீங்க. அப்போ காங்கிரஸ் இப்போ போனதே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பதவி சுகத்துக்காக தான். இப்போ நிச்சயமாக அவங்க வந்து மந்திரி சபையில் வந்து இடம் கொடுப்பாங்க.